வீட்டில் சிக்கன் சமைச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அம்மா வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டது. இங்கே வந்ததுலேருந்து சிக்கன் வாங்கவே இல்லை. ஏன்னா நக்ஷுக்குட்டிக்கு ஃபிஷ்ஷு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். சிக்கன் வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டா. சிக்கன் 65 மட்டும் கொஞ்சம் வந்து சாப்பிடுவா. அதனாலே நான் எடுக்கிறது இல்லை. வாங்கிட்டு வந்திருந்த சிக்கனவே 3 பிரிச்சிருக்கேன். நக்ஷுக்குட்டிக்காக போன்லெஸ் சிக்கனாக கொஞ்சம் அதில் எடுத்து கார்ன்ஃப்ளவர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு முட்டை, உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுட்டேன். நக்ஷுக்குட்டிக்காக காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரசம் வச்சு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி எப்பவும் போல தான் மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வரமிளகாய் எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு கூடவே கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புதினா, தக்காளி இதெல்லாம் வறுத்து அரைச்சி கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரசத்துக்கான சைடிஷ் அப்படின்றதுனால இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரசத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சுருந்த சிக்கன் கிரேவியில் கொஞ்சத்தை சாதத்தில் போட்டு சாப்பிட்டேன், கொஞ்சத்தை ரசம் ஊற்றி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதில் சிக்கன் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.